ஹாய் செல்லங்களா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா செல்லங்களா? சரி வாங்க இந்த நாளுக்கு உண்டான கதைக்குள்ள போயிடலாமா? ஒரு ஊர்ல கிளாரா அப்படின்னு சொல்லி ஒரு அழகான குட்டி பாப்பா இருந்தாங்க. அந்த குட்டி பாப்பா அவங்க மம்மி டாடி கூட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க செல்லங்களா. ஒரு நாள் இந்த கிளாராவோட ஸ்கூல் பேக் பிஞ்சு போயிடுச்சு. உடனே அவங்க அப்பா கிட்ட போய் இந்த கிளாரா, அப்பா அப்பா என்னுடைய ஸ்கூல் பேக்கு பிஞ்சு போயிடுச்சுப்பா, அதனால எனக்கு ஒரு புது ஸ்கூல் பேக் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த கிளாரா கேட்டாங்க. அதுக்கு உடனே அவங்க அப்பா சொன்னாங்க, கண்ணு எனக்கு கையில இப்ப என்கிட்ட காசு இல்ல, அதனால எனக்கு காசு கிடைச்ச உடனே உனக்கு நான் அழகான ஸ்கூல் பேக் வாங்கி தரேன் அப்படின்னு அந்த கிளாராவோட அப்பா சொன்னாங்க. உடனே கிளாராவும் சரிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கும் கிளம்பிட்டாங்க. ஸ்கூல் கேம்பஸ்குள்ள நுழைஞ்ச உடனே அங்க ஒரு பர்ஸ் கீழே இருக்கிறத இந்த கிளாரா பார்த்தாங்க. இந்த கிளாரா பார்த்த உடனே ஐயோ யாருடையோ மணி பர்ஸ் இங்க கிடக்குதே அப்படின்னு சொல்லிட்டு போய் அந்த பர்ஸை எடுத்து பாக்குறாங்க. அந்த பர்ஸை திறந்து பார்த்தா அதுக்குள்ளார 150 rupees இருந்துச்சு செல்லங்களா. உடனே இந்த கிளாரா நமக்கு ஸ்கூல் பேக் வாங்குறதுக்கு காசு இதுக்குள்ளார இருக்கு அப்படின்னு இந்த கிளாரா யோசிச்சாங்க. ஆனா இன்னொரு பக்கம் ஐயோ இந்த பணம் நம்மளுடைய பணம் கிடையாது, இது யாரோ பறி கொடுத்துட்டாங்க இந்த பர்ஸையும் இந்த பணத்தையும், அதனால நம்ம இது உரியவங்க கிட்டதான் கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளாரா என்ன பண்ணுனாங்க, அந்த பர்ஸை கொண்டு போய் அவங்க ஸ்கூல்ல உள்ள பிரின்சிபல் ரூம்ல கொண்டு போய் கொடுத்துட்டாங்க. உடனே அந்த பிரின்சிபல் சாரு அந்த பர்ஸை திறந்து பார்த்துட்டு இது நம்மளுடைய ஸ்கூல் டீச்சரோட ஒரு பர்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சரை கூப்பிட்டு அந்த பர்ஸையும் கொடுத்தாங்க செல்லங்களா. உடனே இந்த டீச்சர் என்ன பண்ணுனாங்கன்னா கிளாராவை கூப்பிட்டு ரொம்ப பாராட்டினாங்க செல்லங்களா. அடுத்த நாள் ஆச்சு. அடுத்த நாள் ஸ்கூல் அசம்பிளி முடிஞ்ச உடனே இந்த கிளாராவை இந்த டீச்சர் முன்னாடி கூப்பிட்டு பாராட்டும் பண்ணுனாங்க. பாராட்டு மட்டும் பண்ணினதில்லை செல்லங்களா, இந்த கிளாராவுக்கு அவ எந்த ஸ்கூல் பேக் ஆசைப்பட்டாலோ அதே மாதிரி ஒரு அழகான ஸ்கூல் பேக்க அந்த டீச்சர் வாங்கி கொடுத்தாங்க. கிளாராக்கு அது பார்த்த உடனே சந்தோஷம் கொல்லவே இல்லை செல்லங்களா. அவ ரொம்ப ஹாப்பியா கிளாரா அந்த ஸ்கூல் பேக்கை வாங்கிட்டு அவளுடைய வீட்டுக்கு வந்தா. அன்பு செல்லமே, கதை கேட்டியா செல்லமே? பாத்தியா இந்த கிளாரா எவ்வளவு உண்மையா இருந்திருக்கா பாத்தியா செல்லங்களா. ஏன்னா அவளுக்கு ஒரு நீட் இருந்துச்சு, ஒரு பேக் வாங்கணும்னு சொல்லிட்டு. அந்த பணத்தை பார்த்த உடனே அவ நினைச்சா நமக்கு வாங்கிடலாம் அப்படின்னு. ஆனாலும் அவ மனசுக்குள்ளார ஒரு நெருடல் இல்ல, இது நம்மளுடைய பொருள் இல்லை அப்படின்னு சொல்லி அதை கொண்டு போய் கொடுத்தா. அவ உண்மையா இருக்கிறனால கிளாரா பாப்பாக்கு என்ன கிடைச்சது பாத்தீங்களா? அடுத்த நாள்லே அவ விருப்பப்பட்ட மாதிரியே ஒரு அழகான பேக் இந்த கிளாராவுக்கு கிடைச்சிருக்கு செல்லங்களா. பாத்தியா உண்மைக்கு எவ்வளவு ஒரு ப்ரெஷியஸ் இருக்குன்னு பாத்தியா செல்லமே. பைபிள்ல கூடயும் நம்ம ஏசப்பா ஒரு அழகான வசனத்தை கொடுத்திருக்காங்க. என்ன வசனம் தெரியுமா செல்லமே? உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். பத்தியா நம்ம ஏசப்பா எவ்வளோ ஒரு நம்மளை நேசிக்கிற தேவனா இருக்காரு. நம்ம உண்மையா இருக்கும்போது நமக்கு என்ன வேணுமோ செல்லமே அந்த ஆசீர்வாதங்களை ஏசப்பா நமக்கு தருவாரு அன்பு செல்லமே. அதனால எந்த சூழ்நிலையிலையும் உன் உண்மையை மட்டும் நீ உன் வாழ்க்கையில மறந்துடாத. அது எப்பேற்பட்ட காரியமா இருந்தாலும் சரி, உண்மையை மட்டும்தான் நீ பேசணும், உண்மைக்கு பக்கம் மட்டும்தான் நீ நிக்கணும் செல்லமே. சரியா என் அன்பு செல்லங்களா? அக்கா கூட சேர்ந்து இந்த வசனத்தை சொல்றீங்களா? சொல்லலாமா? வாங்க சொல்லலாம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். நீதிமொழிகள் 28:20. மறுபடியும் ஒருக்கா சொல்லுங்க. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். நீதிமொழிகள் 28:20.
ஓகே செல்லமே, இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்க. உங்க மம்மி டாடி கிட்ட சொல்லுங்க. எப்பவுமே உண்மையை மட்டும் பேசுங்க, உண்மை பக்கம் மட்டுமே நில்லுங்க. சரியா அன்பு செல்லமே? அதுதான் நம்மளை படைச்ச ஏசப்பாக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் செல்லங்களா. சரியா? அக்கா நாளைக்கு நைட் உங்களை பார்க்க வரேன். பாய் நைட்.